மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத்தமிழ் விரிவானம் சிந்தனை பட்டிமன்றம். தமிழர் சிந்தனைக்கான வெளிப்பாட்டு வடிவங்கள்ல சிறப்பானதொரு வடிவம் என்னன்னா பட்டிமன்றம். முரண்பாடான பல கருத்துக்களை விளக்கவும் நிலைநாட்டவும் பட்டிமன்றமானது நமக்கு உதவுகின்றது. பண்பட்ட முறையில கருத்துக்களை முன்வைத்து பேசுகையில சிந்தனை ஆற்றலையும் பேச்சு திறனையும் மொழி ஆளுமையும் வளர்த்தெடுக்கவும் பட்டிமன்றமானது உதவி செய்யுது. அரசு மேல்நிலைப்பள்ளி அரங்கத்துல தமிழாசிரியர் தங்கமணி அம்மாவின் முன்னிலையில சிந்தனை பட்டிமன்றமானது மாணவர் இளங்கோவினை நடுவராய் ஏற்று இளைஞர்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவுவது வீடா என்ற தலைப்புல மாணவர்கள் எழிலும் எலிசபெத்தும், நாடா என்ற தலைப்புல அமுதா அப்துல்லா அவர்களும் என்ன செய்யறாங்க பங்கேற்று நம் சிந்தனைக்கு விருந்தளிக்க வர்றாங்க. அறிவு துணிவு ஆகிய இரண்டும் சேர்ந்த கலவைதான் என்னன்னு சொன்னா இளமை. அறிவூக்கத்திற்கும் படைப்பூக்கத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய பருவமும் இளமை பருவம் தான். இந்திய மக்கள் தொகையில இன்று சரிபாதி என்னன்னா இளைஞர்கள் தான் காணப்படுறாங்க. இளைஞர்களுடைய பங்களிப்பு இன்றி வீடோ நாடோ எந்தவித வளர்ச்சியை நிச்சய முடியாது, அடைந்து விட முடியாது. இளைஞர்களை மையப்புள்ளியா வச்சுதான் அந்த நாடே சுழல்குது அப்படின்னு சொல்லிட்டு நடுவரானவர் என்ன செய்யறாங்க எடுத்து சொன்ன உடனே அங்க ஒரே கரவொலியா கேக்குது. ஏன்னா இந்திய சமுதாயத்துல இளைஞர் அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னா இளவயது ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யறாங்க எல்லாரும் பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால இளைஞர்னோட இளவயது ஆண்களுக்கு நினைச்சு என்ன செய்யறாங்க கை தட்டுறாங்க. ஆனா இளைஞர்ங்கிற சொல்லு என்னன்னு சொன்னா இரு பாலரையும் குறிக்கக்கூடிய ஒரு பொது சொல்லாதான் என்ன செய்து காணப்படுது. தாரா பாரதி அவர்கள் வீதிக்கு உயிர் வேலி, வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீன்னு சொல்லிட்டு நடமாடும் கொடிமரமா இளைஞர்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல தாரா பாரதி இந்த பட்டிமன்றத்துல யாரு என்ன வரிகளை சொன்னாங்கிறத நம்ம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சிருக்கணும். அதனால தாரா பாரதி அப்படின்னு சொன்ன உடனே தார் ரோடு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா நம்ம ரோட்டு பக்கத்துல நம்ம வீடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வீட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், காம்பவுண்ட் வாலும் போட்டிருப்போம். அப்ப வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண். வீதியில விளக்கு தான் நமக்கு என்ன செய்யுது வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தூணா காணப்படுது. நாட்டுக்கு கோட்டை மதில், நாட்டுல மதில் போல கோட்டை இருக்கு. இப்போ இதெல்லாம் ரோடு பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடமாடும் கொடிமரம் என்னன்னு சொன்னா தார் ரோட்ல என்ன செய்யறாங்க இளைஞர்கள் எப்பவுமே நடமாடி எல்லாவற்றையும் சரியான்னு பாக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடல் வரிகளை கொடுத்த உடனே இது தாரா பாரதி அவர்கள் இயற்றியது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். இந்த பாடல் வரிகளை இளைஞர்களை பார்த்துதான் தாரா பாரதி அவர்கள் என்ன செஞ்சாங்க பாடினாங்க. அறிவியல் யுகத்தை தாங்கும் தூண்களாக திகழும் இளைய சமுதாயத்திற்கு வீடும் நாடும் துணை புரியுதா அப்படிங்கறத நாம இப்போ பார்க்க போறோம். வீடு அப்படிங்கிற தலைப்புல எழில் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இளைஞர்களுடைய முன்னேற்ற பாதையில முதல் படிக்கல்லாவும் அவர்கள் கொடுமுடியை தொடுவதற்கு அடித்தளமாக விளங்குவது என்ன அப்படின்னு சொன்னா இல்லம் தான். அன்பையும் அறிவையும் உணர்த்தும் உரைக்கல்லாக வீடுதான் நினைச்சது காணப்படுது. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் தாயின் முகம்தான் முதல் பாடப்புத்தகமாகவும் காணப்படுது. அதோட தங்கமக பூம்பாதம் தண்ணிப்பட்டா கொப்பளிக்க என்று அன்பு காட்டிய பிள்ளை வளர்த்து வாழ்வின் ஒவ்வொரு நிலையும் உணர வைக்கின்றார் யாரு பெற்றோரு. அது மட்டும் இல்லாம கற்றல் என்பதை வீட்டிலிருந்து நினைச்சது தொடங்குது. தந்தையோ அதை என்ன செய்யறாங்க தொடர்கிறார்கள். அடித்தளம் பலமாக இருந்தால்தான் கட்டடம் என்ன செய்யும் வலிமையா கட்ட முடியும். அதனால அடித்தளங்கிறது வீட்டு சூழல், அதன் மீதுதான் நமது வெற்றி என்ன கட்டி எழுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதியுடைய கவிதையை என்ன செய்யறாங்க எடுத்து சொல்றாங்க. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. இமயமலை அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னா இமயமலைக்கு இறங்கும் போது அங்க பக்கத்துல தார் ரோடு மாதிரி என்ன செஞ்சாங்க அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா தாராபாரதி ஞாபகத்துல வந்துடலாம். அடுத்து சிகரம் உனது தலை, இன்னொரு சிகரம் உனது தலை. அப்போ சிகரம் நம்ம மூளை என்ன செய்யும் நல்லா யோசிக்கதான் மத்தவங்க அந்த தடத்துல நடந்து போறதுக்கு நம்ம சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா நம்ம தலை காணப்படுது அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்போ இமயமலை இங்க வரிகளை கொடுத்து இது வந்தாலே இது தாராபாரதியுடைய கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். அதனால நடுவட்ட இளையோர் முன்னேற்றத்திற்கு முகமும் அகமுமாக அமைவது வீடுதான் அப்படின்னு சொல்லி எழில் அவர்கள் என்ன செய்றாங்க எடுத்து சொல்றாங்க. நாடுங்கிற தலைப்புல யார் பேசுறாங்கன்னா அப்துல்லா அவர்கள் பேசுறாங்க. என்னன்னு சொன்னா மழை பெய்யற போது எல்லாரும் என்ன செய்வோம் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போய் ஓடுவோம். ஆனா எட்டயபுரம் இளம் புயல் மகாகவி பாரதியார் அவர்கள் வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்வாங்களாம் வெளியே ஓடிடுவாங்க. ஏன்னா மழையில் நனைந்து கொண்டே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி. அப்ப எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இந்த வரிகளை கேட்ட உடனே நான் 20ஆம் நூற்றாண்டின் புதுக்கவிஞர் முதல்ல பாரதியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாரதியார்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கலாம். பாட்டுக்குள் புயல் வைத்த பாரதிக்கு இவை அனைத்தும் என் பணிவான வணக்கம் சொல்லிட்டு பாரதியாரின் பாடலை கொண்டு என்ன செய்றாங்க தொடங்குறாங்க.
வீடுங்கிற ஒரு சிறிய வட்டத்தை தாண்டி நாட்டையும் நாடிய பின் தான் நம்ம நினைச்சது நல்வாழ்வு நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்வு தோன்ற ஆரம்பிக்காதான் துளிர்க்க தொடங்குகிறது. பாரதியே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பாரதியானவர் வீதிக்கு வந்த பிறகுதான் உலகத்தை என்ன செஞ்சாங்க படிக்க தொடங்கினா. அதுவே பாரதிக்கு புதிய திசையை என்ன செஞ்சு அறிமுகப்படுத்துச்சு. தமிழா பயப்படாத, வீதி தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள்லாம் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், தமிழ்ல கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்யணும் அதுன்னு சொல்லிட்டு, தேடு கல்வி இல்லாதவர் ஊரை தீனும் இறையாக மடுத்தல் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாரு பாரதியார் அவர்கள். வீடு வந்து உறவுக்குள்ளேதான் நம்ம நினைச்சது சுற்றி வைக்குது. ஆனா நாட்டின் கல்வி சாலையோ புத்தகங்களின் கூட உலகத்தை நினைச்சது திறந்து காட்டக்கூடியதா காணப்படுது. வேறுபாடுகளை கடந்து புதிய நண்பர்களையும் உறவினர்களையும் அடையாளம் காட்டக்கூடியதா காணப்படுது. மேலும் அறிவியல் தொழில்நுட்ப கல்வி யுகம் என்று அறிஞர்கள் சொல்வதை நாடுதான் நமக்கு நினைச்சது அறிமுகப்படுத்துது. எல்லோரும் இணைக்கின்ற பொதுவெளி நாடுதான் என்று அப்துல் கலாம் அவர்கள் அப்துல்லா அவர்கள் வந்து என்ன செய்றாங்க எடுத்து சொல்றாங்க. வீடு அப்படிங்கிற தலைப்புல இருந்து எலிசபெத் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பண்பாட்டையும் மரபையும் காத்து நிற்கக்கூடிய கருவூலமா வீடுதான் காணப்படுது. எந்த ஒரு தேடல் என்னன்னா இல்லத்தில் இருந்து நினைச்சு தொடங்குது. அதே போல அன்பின் தலைவாசலாகவும் அறிவின் ஆற்றங்களாகவும் வீடுதான் நினைச்சது விளங்குது. பெற்றோர் பாடிய தாலாட்டும் தாத்தா பாட்டி சொன்ன கதைகளும் நமக்கான கை விளக்குகள் அல்லவா. அப்ப பெற்றோர் பாடிய பாட்டும் தாலாட்டும் தாத்தா பாட்டி சொன்ன கதையும் எதற்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா கை விளக்குகளுக்கு. என்னை உப்பு மூட்டை தூக்கி சுமந்து என் உடன் பிறந்தவர்கள் முதியிலிருந்து தான் தேசத்திற்கான உள்ளுணர்வு நினைச்சு பிறந்து வளருது அப்படின்னு எடுத்து சொல்றா. உணவு எப்படி உற்பத்தி ஆகுது என்று காட்டுவதற்காக என்னை விளைநிலத்துக்கு அழைத்து சென்ற பெற்றோர் தான் என்னுடைய முதல் பேராசிரியர். அது மட்டும் இல்லாம பனை ஓலையில் காற்றாடி செய்ய பழகியதும், நொங்கை தின்று அந்த காய்களில் வண்டி கட்டி விளையாட கற்றுக் கொடுத்ததும், எனக்கு படைப்பாற்றலை சொல்லிக் கொடுத்ததும் என்னுடைய வீடுதான். அப்ப படைப்பாற்றலை சொல்லிக் கொடுத்தது வீடுதான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. அதோட குழந்தை பருவத்தை வந்து சரியா கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இளமை பருவம் இனிதே வளமடையும் சொல்லி எடுத்து சொல்றாங்க. நாடுங்கிற தலைப்புல அமுதா அவர்கள் என்னன்னா, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லி பாரதியானவர், முண்டாசு கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய பாரதியார் அவர்கள் தான் இந்த பாடலை ஏற்றிருப்பாங்க. அப்ப நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, இந்த வரிகளை பார்த்தவொடனே இது பாரதியார் தான் அப்படின்னு சொல்லி எளிமையா செஞ்சிடலாம், ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். வீடுங்கிறது என்னன்னு சொன்னா அறிவின்றி உறைவிடமா இருக்கலாம். ஆனா பெண்களுக்கு அது தங்க கம்பிகளால் செய்யப்பட்ட கூண்டுதான். ஏன்னு சொன்னா வீடு எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் அந்த பெண்களை வந்து அடுப்பது பெண்களுக்கு படிப்பதற்கு, அதே மாதிரி பெண் புத்தி பின் புத்தி என்று தானே என்ன செய்யறாங்க சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்த பின் தான் பெண்மை வெல்க என்று என்ன செய்யறோம் கூத்திடுவோம்ட்டு பாரதியார்ட்ட முழக்கத்தை என்ன செய்ய முடியுது, கேட்க முடியுது. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. இந்த வரிகளை யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பாங்க. நம்ம புரட்சி கவிஞர்னு சொன்னாலே என்னன்னு சொன்னா பாரதிதாசன் சொல்லி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பேங்கிற அந்த வரிகள் வந்துச்சுன்னு சொன்னாலே என்னன்னு சொன்னா இது பாரதிதாசன் அவர்கள் இயற்றியது. இன்று விஞ்ஞானியா, கல்வியாளரா, கவிஞர்களா, இளம் பெண்கள் வந்து கம்பீரமா நடைபெறதுக்கு வந்து என்னன்னு சொன்னா இந்த நாடுதான் கற்றுக் கொடுத்துச்சு. ஊராட்சி மன்றங்களையும் சட்டமன்றங்களையும் பார்த்த பின் தான் பெண்களுக்கான உரிமைகள் பெண்களே என்ன செஞ்சாங்க உணர தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதா அவர்கள் என்ன செய்றாங்க எடுத்து சொல்றாங்க. இப்போ நடுவரின் தீர்ப்பானது என்ன செய்து வழங்கப்படுது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொன்னது யாருன்னு சொன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று எடுத்து சொன்னாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அண்ணா. என்னன்னா நம்ம வீட்டுல அண்ணன் வந்து எப்பவும் புத்தகம் படிக்கணும், அறிவு வளர்த்துக்கிடணுங்கிறதுல எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனால புத்தக சாலை அமைக்க சொல்லி அப்படின்னு ஆலோசனை வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் சொன்னது அறிஞர் அண்ணா. ஒவ்வொரு வரிகளையும் நம்ம தொடர்புபடுத்தி அந்த நபரோட படிக்கும் போதுதான் நமக்கு என்ன செய்யாது மறக்காது. அடுத்து சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற மேன்மையான பார்வையை என்ன செய்த கூறினதை நம்ம பாக்குறோம். அப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே என்னன்னு சொன்னா இந்த நம்ம வந்து பூங்காக்கு போனோம்னு சொன்னா எல்லாரும் நினைச்ச முடியும் பார்க்க முடியும். பூக்கள் நடுவே என்னது கனியும் காணப்படும் அப்படின்னு சொன்னா யாது முறை யாவரும் கேளிர்னோடனே கணியன் பூங்கொன்றனார்னு சொல்லி நினைச்சீங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனானவரோ விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு புவியை நடத்து பொதுவில் நடத்து அப்படிங்கிற வரிகளை எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்ப விசாலமான பார்வையால் விழுங்கு மக்களை அப்படிங்கும்போது எல்லாருமே சமந்தான், எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் என்ன செய்யணும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற வரிகளை புரட்சிகரமா எடுத்து சொன்னவர் யாரு, பாரதிதாசன் அவர்கள் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிடலாம்.
உலகத்தையே வீடா காட்டியதோட வீடு என்பது நாட்டின் ஒரு அழகு மட்டும்தான். நாடுங்கிறது என்னன்னு சொன்னா பன்முக ஆளுமை உடையதா காணப்படுது. அது மட்டும் இல்லாம கல்வி கல்வி கூடங்களையும், அடுத்து கல்வியில எத்தனை வகையான படிப்புகள் இருக்கின்ற அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிட்டு அந்த படிப்பை வந்து நம்ம தேர்வு செய்து படிப்பதற்கும் வேலைவாய்ப்பு தருவதற்கும் இந்த நாடுதான் நமக்கு உதவியா இருக்கு. ஆண் பெண் சமத்துவ சிந்தனை, பேதங்களை கடந்த தோழமை, கல்வி சார்ந்த உயர்ந்த கருத்துகள் ஆகிய எல்லாவற்றையும் வழங்கி முழுமையான முன்னேற்றத்திற்கு பெரிதும் வழிகாட்டுவது நமக்கு நாடுதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைங்கிறத பாடல் வரிகள் வந்து எல்லாரும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பாரதியாருடைய பாடல். இந்த பாடலை வந்து கூறி பட்டிமன்றத்தை என்ன செய்றாங்க, நிறைவு செய்யறாங்க. பட்டிமன்றம்ங்கிறது ஒரு சுவையான விவாத களம். அது தமிழ்ல பழங்காலம் தொட்டே நினைச்சது அறிமுகமான அறிவார்ந்த பேச்சுக்கலை வடிவமா காணப்படுது. வாழ்வியல் சிந்தனைகளை மக்கள் முன்பு வலிமையாக வைக்கும் வாதுரை அரங்கம் தான் பட்டிமன்றம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின்கிற தொடர் வந்து மணிமேகலை காப்பியத்துல இருக்கு. நம்மளுக்கு வந்து என்னன்னு சொன்னா சிலப்பதிகாரமா மணிமேகலை அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடும். அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஏன்னு சொன்னா பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமுன்னு சொன்ன உடனே மணிமேகலை ஆனவள் தான் அந்த பட்டிமண்டபத்துல என்னச்சுவா ஏறி மக்களுக்கு எடுத்து சொல்லுவா அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வரிகளானது என்னச்சு அது மறக்காது. இதே போல நாம வந்து பட்டிமண்டபங்கள் நடத்துவதன் மூலமா மாணவர்களிடையே வந்து என்னன்னு சொன்னா ஆளுமை திறனும் மொழி அறிவும் சிந்தனை திறனும் பேச்சாற்றலும் என்ன செய்யும் மேம்பட்டு காணப்படும். அதனால நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் நம்மளிடையே நாமளே என்ன செய்யலாம், கேள்விகள் கேட்டு கூட நம்ம அறியறதுக்கு தேடலான முயற்சியை ஈடுபடலாம். இந்த பாடத்துல நம்ம படிச்சதை தேர்வுல கேட்கும் போது கேள்விக்கேற்ற சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துகள்.